சமூக வலைத்தளங்களில் எல்லோரையும் விமர்சிக்கின்றனர் என்று நீதிபதி கருத்து பதிவு செய்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ் அவர்கள். சுரேஷ் வணக்கம். கரூர் சம்பவத்தில் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்ததும் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள்தான். தற்பொழுது அவருடைய இந்த கருத்து எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? எந்த வழக்கில் இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு? நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ஏற்கனவே அந்த கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாதுகாப்பு வழிமுறைகள், அதாவது இது போன்ற கூட்டங்களுக்கு, ரோட் ஷோக்களுக்கு விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற தரப்பட்ட வழக்குல கடந்த வாரம் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரை பற்றி, அவருடைய குடும்பத்தினரை பற்றியும் சமூக வலைதளங்கள்ல பல கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தன. இந்த சூழலில் இன்றைக்கு நீதிபதியிடம் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு எதிராக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிருஷ்ணா அவதூறு பரப்புவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோர்ட்டு கேட்டிருந்த அந்த வழக்கான விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது குறுக்கிட்ட நீதிபதி செந்தில்குமார் சமூக வலைதளங்கள்ல யாரையும் விட்டு வைப்பதில்லை. இந்த உத்தரவுகளை பிறப்பித்ததற்காக நீதிபதிகளையும் விமர்சிக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில குடும்ப உறுப்பினர்களை குறிப்பிட்டும் முந்தைய கால நிகழ்வுகளை குறிப்பிட்டும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் என்பது போல இதை ஒரு பொருட்படுத்தாமல் புறக்கணிக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜாய் கிருஷ்ணாவுக்கு தடை எதுவும் விதிக்க முடியாது. ஏனென்றால் இருவருக்கும் இடையிலான அந்த உறவு பற்றிய எந்த ஒரு மறுப்பையும் மனுதாரர் மாதம்பட்டி ரங்கராஜ் மனுவில் தெரிவிக்கவில்லை. அதனால எந்த ஒரு இடைக்கால தடையும் விதிக்க முடியாது என்று கூறி மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனுவுக்கு அக்டோபர் 22 பதிலளிக்க வேண்டும் என்று ஜாய் கிருஷ்ணாவுக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.